என்ன பண்றது? ஓலை குடிசையா இருந்தா நெருப்ப பத்த வச்சிருக்கலாம். அச்சோ, இது என் வீடாச்சா, பத்த வைக்க கூடாது. வீடு மட்டும் இல்லைன்னா ஊர்ல ஜனங்களுக்கு தூங்கவே இடம் இருக்காதே. அணிஞ்சுப்பா, அணிஞ்சு அணிஞ்சு அணிஞ்சுப்பா, 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 அணிஞ்சுப்பா. ஐயோ, எவன்டா என் கால தீ வச்சது? ஓ, இதுதானா? அப்பா, ஏண்டி நீ இங்க யாருக்காக காவல் இருக்க? இதோ ஒரு பையன் படுத்திருக்கானே, தெரியல? யாருடி? வினய் தம்பியோட நண்பனா. ஓ, அந்த கிறிஸ்துவ பையன். கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டான், கொஞ்சம் கள்ளு குடிச்சான். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என்ன சொல்றதுங்க, இந்த தம்பிய நினைச்சா பாவமா இருக்கு. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள போல இருக்கு. உனக்கு அவ்வளவுதானே தோணுச்சு? கல்யாணம் ஆகாத பையன் உனக்கு தோணவே இல்ல? என்ன பேரு ராஜம்மா, நீ என்ன அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தாத. உன் வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது நீ மறந்துடாத. அது எனக்கு தெரியாதா என்ன? அந்த நினைப்பு இருக்கிற ஆளை பாரு. சரி சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நான் எங்க போய் படுக்கிறது? நீங்க போய் உள்ள படுங்க. நான் உள்ள போய் படுக்கவா? கடவுளே, போய உள்ள. என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. இவங்கெல்லாம் அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? நீ எப்படி இங்க? டீச்சர், நீங்க எப்படிங்க? கதை நல்லா இருக்கு. இது என் வீடு. டீச்சர், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா, வா வா. ஐயோ, உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல டீச்சர்? இன்னைக்கு நான் உயிர் படைச்சது பெரிய விஷயம். இந்த மொரட்டு காலங்களுக்கு ஜோவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன டீச்சர் அப்படி சொல்றீங்க? காலேஜ்ல கூட உன்னை ரொம்ப விரும்புற ஒரு மொரட்டு காலம் இருக்குல்ல. நீங்க ராகுல் சாரை பத்தி தானே சொல்றீங்க? அன்பு ஆதரவுலாம் கிடைக்காதப்போ சில பேர் அப்படித்தான் டீச்சர், எல்லாரையுமே வெறுப்போடு தான் பார்ப்பாங்க. ஒரு வகையில சொல்லணும்னா நானும் அப்படிதான் ஆயிருப்பேன். ஆனா அப்படி ஆகல. ஏன் தெரியுமா? பாசம். எனக்கு அன்பு வேணும்னு தோணுச்சுன்னா நான் அதை கேட்டே வாங்கிப்பேன். கெஞ்சி காலில் விழுந்து கூட வாங்குவேன். ஆமா டீச்சர், உங்களுக்கு என் மேல இன்னும் கோவமா? எதுக்கு கோவம்? இல்ல, அன்னைக்கு சாரை காப்பாத்துனல. ஓ, அதுவா? அத பத்தி டீடைலா சொல்றதுக்காக உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நீங்க அப்படி நினைச்சதுனாலதான் அந்த காலை என்ன துரத்துச்சேன். இதோ பாருங்க பாருங்க, உங்க முகத்துல இருக்கிற பவர் லைட் மறுபடியும் அணைஞ்சிருச்சு. நடந்தது எல்லாத்தையும் நானே பிரின்சிபல் கிட்ட சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், அப்படியே கிட்ட விடுங்க. எனக்கு டீச்சரும் சாரும் ஒரே மாதிரி தான். 2 பேரும் எங்கேயும் தோக்க கூடாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஜெயிக்கவும் நினைக்க கூடாது. ஆமா டீச்சர், நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, கூட சித்தப்பாவும் இருக்காரு, தூங்குறாரு. ஓ, அப்ப எழுப்பாதீங்க, நான் கிளம்புறேன். இன்னும் 8 நாளைக்கு அந்த அரண்மனை வீட்டுல தான் இருப்பேன். இனி காலமாடு துரத்துனாலும் இல்லைனாலும் நான் இங்க வருவேன்.